أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أحسن الحديث كتاب الله خير الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي புகழனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபஉ தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றளங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் ஓர் உயரிய உன்னத மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அமைதியை, நிம்மதியை, சந்தோஷத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த தீனுல் இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. மிகச்சிறந்த சட்டங்களையும் வழிமுறைகளையும் நமக்கு மிக விவரமாக சொல்லித்தரக்கூடிய மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம். அதிலும் குறிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாழ்ந்து காட்டப்பட்ட நடைமுறைப்படுத்தப்பட்ட மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்விலிருந்து மற்றவர்களுடன் அவர்கள் நடந்து கொண்ட விதத்தில் சில நிகழ்வுகளை, சில விஷயங்களை மட்டும் இன்றைய ஹுத்பாவிலே நான் கூற ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வீதி தெரு என்று வந்துவிட்டாலே பலதரப்பட்ட மக்களை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிலர் நல்லவர்களாக இருப்பார்கள், சிலர் மோசமான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். கோபம், துக்கம், கவலை, நோய், ஏழ்மை, கலக்கம், அமைதி, மகிழ்ச்சி இவற்றின் கலவையாகத்தான் மனித வாழ்வு இருந்து கொண்டிருக்கிறது. மனித உணர்வுகளும் மனிதனுடைய செயல்களும் இதற்கேற்ப, இடத்திற்கேற்ப, நேரத்திற்கேற்ப மாறுபடக்கூடியதாக இருக்கிறது. மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் கூறிய
நகைச்சுவையை ரசித்த ஒரு மனிதர் அவர் கவலையுடன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஜோக்கை, அந்த நகைச்சுவையை நாம் சொன்னால் அவர் வருத்தப்படுவார். அவரால் அந்த ஜோக்கை ரசிக்க முடியாது. இறந்த வீட்டில் நாம் சிரித்து பேச முடியுமா? ஒரு கவலை தரக்கூடிய ஒரு நிகழ்வில் சிரித்து பேச முடியாது. மக்களின் உணர்வுகளை புரிந்து அதனை மதித்து எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நபிகளாரின் வாழ்விலே நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி கூடுவான், கூலு கௌலன் சதீதா, சொல்வதை நேரடியாக சொல்லுங்கள். கூலு கௌலன் ஹசனா, அழகானதை நீங்கள் சொல்லுங்கள். கூலு கௌலன் லையினா, நீங்கள் மென்மையாக சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மென்மையை இழந்தவன், சாஃப்ட்னஸை இழந்தவன், மென்மையை இழந்தவன் நன்மையை இழந்தவன் ஆவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? காயம் பட்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய காயத்தை கூர்மையாக நீங்கள் உற்று நோக்காதீர்கள். ஒருத்தருக்கு காயம் பட்டிருக்கு, அவருடைய காயம் நமக்கு தெரியுது, அதை நீங்கள் என்ன செய்யாதீங்க, உற்று நோக்கி பார்க்காதீர்கள் என்பதாக கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த இந்த செய்தி இப்னு மாஜாவிலே வந்திருக்கிறது. ஆக காயப்பட்ட அந்த மனிதனுடைய காயத்தை உற்று நோக்குவதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னும் சில நிகழ்வுகளை உங்கள் மத்தியிலே கூற ஆசைப்படுகின்றேன். மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது, ஃபத்ஹே மக்கா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா மக்காவை வசப்படுத்தி தருகிறான், மக்காவை வெற்றி கொள்ளச் செய்கிறான். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து நடந்து கொண்டார்கள் என்கிற ஒரு நிகழ்வை இன்று நான் உங்களிடத்திலே கூற ஆசைப்படுகின்றேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையினுடைய பெயர் அபு குஹாஃபா. இந்த அபு குஹாஃபா பார்வை இல்லாதவர், பிளைண்ட் மேன், வயதான ஒரு முதியவர். இவர் என்ன செய்கிறார்? இந்த அபு குஹாஃபா தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு அபு கைஸ் என்கிற அந்த மலையின் மீது ஏறி, இந்த ஃபத்ஹே மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்ள வந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா, அந்த நேரத்திலே இந்த அபு குஹாஃபா தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு அபு கைஸ் என்கிற அந்த மலையின் மீது ஏறி, மகளே, முஹம்மதின் படை வருகிறதா, எனக்கு முஹம்மதின் படை வருகிறதா என்பதை நீ சொல் என்பதாக கேட்கிறார். அந்த நேரத்திலே மகள் கூறுகிறார், ஆம் தந்தையே, முஹம்மது அவர்களுடைய படை மிக பிரம்மாண்டமான முறையிலே வந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை அந்த அவருடைய மகளார் கூறுகிறார்கள். உடனே அபு குஹாஃபா என்ன சொல்கிறார் தெரியுமா? படை வருவதற்குள் எனது வீட்டிலே கொண்டு போய் நீ விட்டுவிடு என்பதாக தன்னுடைய மகளை அழைத்து அவர் கூறுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த நேரத்தில் அபு குஹாஃபா இஸ்லாத்தை ஏற்ற மனிதராக இல்லை. இப்பொழுது படை நெருங்கி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொண்டு காபத்துல்லாவினுடைய அந்த முழு காபத்துல்லாவையும் தன்னுடைய கஸ்டடியின் கீழே கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அபு குஹாஃபா அவர்கள் மீது பாசம் கொண்ட ஒரு மகனார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தைக்கும் இந்த மார்க்கம், இந்த தீனுல் இஸ்லாம் கிடைத்துவிடக் கூடாதா என்று அவர் தன் தந்தையை அழைத்து வருகிறார், வேகமாக அழைத்து வருகிறார். வயசானவர், அவர் கண் பார்வை இல்லாத மனிதர், அவரை தரன்னு அழைச்சிட்டு வர்றார். இந்த நேரத்திலேயாவது என்னுடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்கிற ஆர்வத்திலே அவரை, நீங்கள் வாருங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சந்திக்கலாம் என்று தன்னுடைய தந்தையை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காட்சியை பார்க்குறாங்க. எதை பார்க்குறாங்க? தன்னுடைய தோழர்,
தன்னுடைய கஷ்ட நஷ்டத்திலெல்லாம் பங்கு கொண்டு இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறார்கள். தன்னுடைய தந்தையை தர என்று இழுத்து கொண்டு வருவதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடக்கிறாங்க பாருங்க. தன்னுடைய நண்பரின் தந்தை இப்படி தன்னுடைய நண்பரால் இழுத்து வருவதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, வேகமாக ஓடி போகிறாங்க. ஓடி போயிட்டு கேட்குறாங்க, என்ன அபூபக்கரே, ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க? நீங்கள் சொல்லியிருந்தா நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுடைய தந்தையை நான் சந்தித்திருப்பேனே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அல்லாஹு அக்பர். இவங்க தான் உஸ்வத்துன் ஹசனா, இவங்க தான் நம்முடைய ரோல் மாடல். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு ஆயத், வகதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸதன் லிதகூனு ஷுஹதாஅ அலன்னாஸ் வயகூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா. அவ்வளோ அழகான ஒரு ஆயத். இந்த ஆயத்தை நான் ரொம்ப ரசிப்பேன். இந்த ஆயத்தின் அடிப்படையில் நடக்கணும் என்கிற அந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களில் நானும் ஒருவன். இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்ன பலமுறை சொல்லியிருப்பேன். எப்படி நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ரோல் மாடலாக இருந்து வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்களோ, பல விஷயங்களை வாழ்ந்து காட்டி நமக்கு விளக்கமாக அளித்துவிட்டு சென்றிருக்கிறார்களோ, அதே போலத்தான், அதே மாதிரி தான், அதே முறையில்தான் நாம் மற்ற மக்களுக்கு, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனை மக்கள் இருக்கிறார்களோ அத்துணை மக்களுக்கும் நாம் ரோல் மாடலாக முன்மாதிரியாக இருக்கத்தான் நம்மை அல்லாஹ் எப்படியாக்கி இருக்கிறான், உம்மத்தன் வசதா, நடுத்தரமான முன்மாதிரியான ஒரு சமூகமாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். ஆக we should be role model to all others like Prophet Muhammad ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பாசத்தோடு அந்த தன்னுடைய தந்தை அழைத்து வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் சத்தம் போடுறாங்க. என்ன அபூபக்கர், நீ சொல்லியிருக்கக்கூடாதா, நான் வந்திருப்பேனே, இந்த கண் தெரியாத முதியவரை, உங்களுடைய தந்தையை, உங்கள் தந்தையை ஏன் இப்படி கூப்பிட்டு வர்றீங்க, சொல்லியிருந்தா நான் ஓடி வந்திருப்பேனே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களாக மாறுறாங்க. கண்கள்லேருந்து கண்ணீர் வருது. அது வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த அவங்க கண்கள்லேருந்து கண்ணீர் வருது. அவருடைய அந்த தன்மையை, அவருடைய அந்த கேரக்டரை, அவருடைய அந்த நன்னடத்தையை என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. பார்த்த அபூ குஹாஃபா சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற அந்த பட்டத்தை பெறுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கிறார்கள். அதே போல் இன்னொரு நிகழ்வு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ஃபத்ஹே மக்கா என்ன செய்கிறாங்க, அந்த மக்காவை வெற்றி கொண்ட அந்த நேரத்திலே எல்லா மக்களையும் அபூ சுஃபியான் என்ன சொல்கிறாரு, இந்த காபத்துல்லாவுக்குள்ள வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹுவின் மீது ஆணையிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதாக கூறுறாங்க. அதே போல் என்னுடைய வீட்டில் தஞ்சம் புகுந்தவங்களுக்கும் உங்களுக்கு என்ன செய்யும், பாதுகாப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தருவாங்க என்கிற அறிவிப்பை செய்கிறாங்க. அந்த நேரத்தில் அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா, யார், அபூஜஹல், இஸ்லாத்தின் மிகப்பெரிய விரோதியாக இருந்த அபூஜஹலின் மகன் இக்ரிமா. இவர் தந்தைக்கு சற்றும் தலைத்தவராக இந்த முஸ்லிம்கள் மீது அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்ததில் இவர் அவருக்கு சளைத்தவராக இல்லை. அந்த அளவுக்கு இவரும் செஞ்சவர் தான். யார், இந்த இக்ரிமா என்ன செய்கிறாரு, தன்னுடைய மனைவி என்ன செய்கிறாங்க, வீட்டில் பயந்து போய் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறார். இக்ரிமா அவருடைய மனைவி என்ன செய்கிறாங்க, இக்ரிமாவே என்ன ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, இல்லை இப்பொழுது முஹம்மதுவின் கை ஓங்கி விட்டது, முஹம்மதுவின் கை ஓங்கி விட்டது, என்னை அவர் கொன்று விடுவார் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னபோது அப்பொழுது இக்ரிமா அவர்களுடைய மனைவி சொல்லுகிறார், அப்படி அல்ல, அப்படி அல்ல, அவர் கருணை வடிவானவர், கருணைமயமானவர், உங்களுடைய குற்றத்தை மன்னிக்க கூடியவர் இந்த முஹம்மது என்பதாக சொல்லவும் நான் என்ன செய்யணும்னு கேட்குறார். வாங்க என் கையை பிடிங்க, நாம் எங்கே போகலாம், அந்த காபத்துல்லாவுக்கு போகலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கலாம், வாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த இக்ரிமா அவர்களை அவர்களது மனைவி அழைத்து வரக்கூடிய அந்த காட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க. வரலாற்றில்
எழுதப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வு ஹதீஸ்களில் வந்திருக்கக்கூடிய விஷயமும் கூட. வெகு தொலைவில் வர்றாங்க. அப்போ உடனே அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய தோழர்களை நோக்கி சொல்கிறாங்க, அன்பார்ந்த என்னுடைய தோழர்களே, நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, வரக்கூடியது யார் தெரியுமா? அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா. அவர் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தந்தையை பற்றி எந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லக்கூடாது. யாருங்க அவர்? அபூஜஹல் யாரு? எவ்வளவு பெரிய இஸ்லாத்தின் விரோதி, எவ்வளவு அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் இழைத்தவர். இறக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட அந்த கர்வத்தோடு அந்த பெருமையோடு இருந்த மனிதர் இந்த அபூஜஹல். ஆகவே அந்த அபூஜஹலை நீங்கள் என்ன செய்யாதீங்க, நீங்கள் திட்டாதீங்க, இறந்தவர்களை நீங்கள் திட்டாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அந்த இடத்துல சொல்கிறாங்க, இறந்து போன மனிதர்களை நீங்கள் திட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு. நீங்கள் அவரிடத்தில் தவறாக மோசமாக எந்த ஒன்றையும் நீங்கள் நடத்தக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மனைவியை அழைச்சிட்டு கூப்பிட்டுட்டு வர்றாங்க. கூப்பிட்டுட்டு வர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஓடி போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓடி போகிறாங்கிறத ஹதீஸில் வருது. தன்னுடைய மேலே போட்டிருந்த அந்த துண்டு கீழே விழுகுது. அதை கூட பார்க்காம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? அந்த இக்ரிமாவை வரவேற்க செல்கிறாங்க. போய் சொல்கிறாங்க, வெகு தொலைவிலிருந்து சிரமத்தோடு வரக்கூடிய என்னுடைய தோழரே வாங்க. எப்படி கூப்பிட்றாங்க வரும்? அபூஜஹலுடைய மகனே, பாவியின் மகனே அப்படியா கூப்பிட்டாங்க? வெகு தொலைவிலிருந்து வரக்கூடிய சிரமத்தோடு பயணித்து வரக்கூடிய என்னுடைய தோழரே அப்படின்னு கூப்பிட்றாங்க. நம்ம கூப்பிடுவோமா? நமக்கு அந்த தன்மை வருமா? வராது. அந்த மாதிரியான தன்மையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரோல் மாடலாக நாம் எல்லா நிகழ்வுகளிலும் எடுக்காத அந்த நிலையில்தான் இத்தகைய நிலைமை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வருகை நல்வரவு ஆகட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்றாங்க, வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? உங்களுடைய வருகை நல்ல வருகையாக ஆகட்டும் என்று அவங்கள உட்கார வைக்கிறாங்க. வந்தவங்களை அழகாக உட்கார வைக்கிறாங்க. இக்ரிமா கேட்குறாரு, முஹம்மதே எதன்பால் நீர் அழைக்கிறீர்? இவ்வளோ நாள் கழித்து இப்போ கேட்குறாரு, முஹம்மதே எதன்பால் நீர் அழைக்கிறீர்? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன இக்ரிமா, நான் இவ்வளவு காலமாக மக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உன்னிடத்தில் வந்து சேரலையா அப்படின்னு கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? ஒரு இது பண்ணுறாங்க. இவ்வளவு நாளாக நான் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் கூட உனக்கு கேட்கலையா? இப்போ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தினுடைய அந்த செய்திகளை அந்த நேரத்தில் சொல்கிறாங்க. நன்மையின் பக்கம்தான் நீங்கள் அழைக்கிறீர்கள். அப்பந்தான் சொல்கிறார் யார்? இக்ரிமா. நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாமே நன்மையாக தானே இருக்குது, சிறந்ததாக இருக்கே, அதன் பக்கம்தானே அழைக்கிறீங்க. இது தெரியாமல் எனக்கு போயிருச்சு. ஏன் அந்த அளவுக்கு தன்னுடைய காதுகளில் அடைத்து கொண்டிருந்த மனிதராக இக்ரிமா வாழ்ந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த தீன் இந்த இக்ரிமாவின் காதுகளின் வழியாக அவருக்கு சென்றடையாமலேயே அவர் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நமக்கு எல்லாமே இருக்குது, எல்லா தீனும் நமக்கு முன்னாடி இருக்குது. ஆனாலும் கூட அந்த தீனை பற்றி அறியாமல், தெரியாமல் அல்லது தெரிந்தும் அதனை சரியாக நடக்காமல், ஹராமானதை விலக்காமல், ஹலாலானதை மட்டுமே செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே. அதனால் அவங்க சொல்கிறாங்க, என்ன இது நல்லதை தானே சொல்கிறீங்க, இது எனக்கு தெரியாமல் போயிருச்சு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கைகளை அப்படியே பற்றி கொண்டு சொல்கிறாரு, நான் இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு ஒன்றே ஒன்று சொல்லுவீங்களா, எனக்கு ஒன்றே ஒன்று செய்வீங்களா கேட்குறாங்க. யா ரசூலுல்லாஹ், நான் உங்கள் மீது கொண்டிருந்த அந்த பகைமையின் காரணமாக நான் பேசினேனே அந்த பேச்சுக்கள், நான் எவ்வளோ பேசியிருக்கிறேன், மோசமான பேச்சுக்கள் எவ்வளோ பேசியிருக்கிறேன். அதே மாதிரி எத்தனை கொடுமையான செயல்களை உங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக நான் செய்திருக்கிறேன். இவற்றுக்கெல்லாம் என்னை நீங்கள் மன்னிப்பீங்களா கேட்குறாங்க. மன்னிச்சிருவீங்களா மன்னிப்பு கேட்குறாங்க. இது நமக்கு வர்றது கிடையாது. நாம் என்ன செய்யும்? வீராப்போடு இருப்போம். ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம்னா அதில் வீராப்போடு இருப்போம். அதை விட்டு கொஞ்சம் கூட தளரக்கூடிய அந்த நிலைமை நமக்கு இருக்காது. அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அந்த நிலைமை நமக்கு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, என்னை நீங்கள் மன்னித்து விடுவீர்களா கேட்குறாங்க. இக்ரிமாவை உன்னை நான் மன்னித்து விட்டேன். நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க,
இக்ரிமாவே, உன்னை நான் மன்னித்து விட்டேன் சொல்றாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ஷஹாதாவை சொல்றாங்க. ஷஹாதாவை சொல்லிட்டு சத்திய மார்க்கத்தில் தீனில் இணைத்து இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற அந்த பட்டத்தை பெறக்கூடிய மனிதராக வரலாற்றில் என்றென்றும் இருக்கக்கூடியவராகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே வானத்தில் உடனே கையை ஏந்தி, யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், இந்த இக்ரிமா எனக்கு எதிராக நடந்து கொண்ட அத்தனை நிலைகளையும், அவர் எங்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக எத்தனை போர்களில் அவர் கலந்து கொண்டு எங்களுக்கு எதிராக நடந்து கொண்டாரோ அவற்றையெல்லாம் நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க. இதை கேட்டபோது இக்ரிமா அப்படியே முகம் மலர்ச்சியாக மலர்ந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இதுவரைக்கும் உங்களுக்கு எதிராக போர்களில் கலந்துக்கிட்டேன், ஆனால் இனிமேல் நடக்கக்கூடிய போர்களில் எல்லாம் இதைவிட 2 மடங்கு வேகத்தோடு முஸ்லீம்களின் அணியில் இருந்து எதிரிகளுக்கு எதிராக நான் போராடுவேன் என்பதாக அவங்க சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, குர்ஆன் எழுதப்பட்ட அந்த ஏடுகளை எடுத்து படிக்கிற போது இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்வாங்களாம், தன்னுடைய முகத்தில் அப்படியே வைத்து கொண்டு அழுவாங்களாம், வச்சுக்கிட்டு அழுவாங்களாம். யா அல்லாஹ், இந்த குர்ஆனுக்கு எதிராகத்தானே நான் வாழ்ந்தேன், இந்த குர்ஆனுக்கு எதிராகத்தானே அத்தனை நிலைகளிலும் நான் வாழ்ந்தேன், மோசமாக இருந்தேன். யா அல்லாஹ், இந்த குர்ஆனையே என்னுடைய வாழ்க்கையாக ஆக்கி கொடு என்பதாக இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்வாங்களாம், சொல்லுவாங்களாம். யா அல்லாஹ், இது உன்னுடைய வேதம், இது சத்திய வேதம், இது உன்னுடைய பேச்சு என்று கதறி கதறி அழக்கூடியவர்களாக இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்களாம். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மாற்றியது எது? இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை மாற்றியது எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறை. அவங்க என்ன நினச்சிருக்கலாம், என்ன இக்ரிமா அபூஜஹலுடைய மகன், இவ்வளோ மோசமானவன், எங்கேயா வரட்டும், அவனை எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிச்சி கொன்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. சொன்னாங்களா? கருணையே வடிவான நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்வத்துன் ஹஸனா, மிகச்சிறந்த முன்மாதிரியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? மன்னித்தார்கள். மன்னித்தது மாத்திரமல்ல, அல்லாஹ்விடத்தில் அவருக்காக மன்னிப்பு தேடினாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறை இருந்தது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த மனுஷனும் பிறக்கிற போது உயர்ந்த பண்பு நலன்களில் தான் பிறக்கிறான்லாம் கிடையாது. பிறக்கிற போது யாரும் எந்த பாவமும் இல்லாத நிலையில தான் பிறக்கிறோம். ஆனால் வளரக்கூடிய காலகட்டத்தில் பாவங்களையும் நன்மைகளையும் செய்யக்கூடிய நிலையில் மனிதனாகிறான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய இந்த கேரக்டரை, நம்முடைய இந்த தன்மைகளை என்ன செய்யணும்னா மாற்றி அல்லாஹ்விடத்தில் நன்மை பெறக்கூடிய முறையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னொரு சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த ஒரு நிகழ்வை, இன்னொரு நிகழ்வை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்தாலும், எந்த மனிதரை பார்த்தாலும் சிரித்த முகமாக தான் இருப்பாங்க. எப்படி இருக்க மாட்டாங்க? கடுகடுலாம் இருக்க மாட்டாங்க. சில பேரை பார்த்தாலே சொல்லுவாங்க, அல்லாஹு அக்பர், அவரை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, சரியான கோபக்காரராக இருப்பார் பொழுது இருக்குது, சரியான மோசமான ஆளாக இருப்பார் பொழுது இருக்குது. இப்படியெல்லாம் பேசக்கூடிய மக்களை பார்த்துருக்குறேன். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்தாலும் சிரிப்பாங்களாம். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் பிற்காலத்தில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்கள பார்க்குற அந்த நேரத்திலெல்லாம் சிரிப்பாங்களாம். சிரிக்கிற அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்த்து சிரிக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை எப்போ பார்த்தாலும் சிரிக்கிறாங்க, என் மேலே ரொம்ப பாசம், என் மேலே ரொம்ப நேசம், என் மேலே ரொம்ப அன்பு இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்பதாக யார் நினைக்கிறார்? அம்ர் இப்னு ஆஸ். உடனே ஓடி போய் கேட்குறாங்க, ஒரு நாள் போய் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த மனிதரை மிக அதிகமாக பிடிக்கக்கூடியவராக இருக்கிறாங்க, நீங்கள் அதிகமாக அன்பு செலுத்தக்கூடிய மனிதர் உலகத்தில் யார் யா ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையே சொல்கிறாங்க, என்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. உடனே அடுத்து, என்னடா நம்ம பேரை சொல்லலையே, இவ்வளோ சிரித்து சிரித்து பேசுகிறாரு, நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், நம்ம தான் ரொம்ப இவருடைய நேசத்துக்கு தகுதியான ஆள் போல நினச்சோம், ஆனால் நம்ம பேரை சொல்லலையேன்னு சொல்லி அடுத்து அப்படின்னு கேட்குறாங்க.
என்னுடைய தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுங்கிறாங்க. அடுத்து கேட்குறாங்க உமர். அடுத்து இப்படியே இஸ்லாத்தை முதல் ஏற்றவர்களுடைய பெயர் இப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாங்க. கொஞ்சம் கழித்த பிறகு இவருடைய பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீர் தான் அப்படிங்கிறாங்க. உடனே அவருக்கு சந்தோஷம் வருது. இருந்தாலும் அவருக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம பேர் ஃபஸ்ட்டில் வரும்னு நினச்சி கேட்டார். ஆனால் ஃபஸ்ட்டில் வரல, கொஞ்சம் தள்ளி வந்தது. இந்த நேரத்தில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு முகத்தை பார்க்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ பெரிய சைக்காலஜிஸ்ட் யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க பார்க்குறாங்க. பார்த்த உடனேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த அம்ர் இப்னு ஆஸ் மனம் சஞ்சலப்படுது என்று சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, அம்ர் இப்னு ஆஸே, ஒரு போருக்கு நான் அழைக்கிறேன், ஒரு போருக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். நீ அந்த போரில் அதிகமாக என்ன செய்யணும், நன்கொடைகளை நீ வழங்கணும். அந்த போருக்காக உன்னுடைய செல்வத்திலிருந்து நீ தா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. சொல்லிட்ட போது அவங்க சொல்கிறாங்க, அம்ர் இப்னு ஆஸ், நான் அல்லாஹுக்காகவே போரிடுவேன், பொருளுக்காக அல்ல, நான் நிச்சயமாக தருவேங்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க, எவ்வளோ அழகான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அவருடைய உள்ளம் எப்படி ஆனந்தப்பட்டிருக்கும் தெரியுமா. என்ன வார்த்தை சொல்கிறாங்க தெரியுமா, நல்ல செல்வம் எது தெரியுமா கேட்குறாங்க. அம்ர் இப்னு ஆஸே, நல்ல செல்வம், சரியான செல்வம், மிகுந்த அல்லாஹ்வுடைய அந்த அருளுக்குரிய செல்வம், அவனுடைய கூலிக்குரிய செல்வம் எது தெரியுமா, நல்லவரிடத்தில் இருக்கும் போதுதான் அந்த செல்வம் என்னது, மிக உயர்ந்த செல்வம். அப்படிப்பட்ட செல்வம் உன்னிடத்தில் இருக்கிற போது உன்னை விட மிகச்சிறந்த நல்லவர் யார் இருக்க முடியுங்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, அப்படியே சொல்கிறாங்க. உன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம், அல்லாஹ்வுக்கு பயன்படக்கூடிய அந்த செல்வம் எல்லாம் உன்னிடத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட உயர்ந்த தன்மைக்கு உரியவர் நீ என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்து சொல்கிறாங்க, அம்ர் இப்னு ஆஸ். அப்படியே மலர்றாங்க, அப்படியே முகமெல்லாம் அப்படியே மலர்ந்து போய் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட தன்மை. அது மாத்திரம் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிகழ்வுகளை நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு கிராமத்தை அரபி வர்றாரு, வந்து என்ன செய்கிறாரு, மஸ்ஜித் நபவிக்கு அந்த வாசல் அந்த சுவரில் யூரின் இருக்கிறார். நம்மளாக இருந்தால் விடுவோமா? ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த மஸ்ஜிதில் ஒரு ஆள் வந்து ஒரு சுவரில் யூரின் அடிக்கிறார், விட்டுருவோமா? உடனே ஓடி போய் 4 பேர் என்ன செஞ்சிருவோம், அடின்னு அடிச்சிருப்போம். ஒரு 4 அடியாவது போட்டால் தான் நமக்கு மனசு நிம்மதி ஆகும். அந்த மாதிரி இருப்போம் இல்லையா? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா செஞ்சாங்க, அடிக்க பாய்ந்தார்கள் சஹாபாக்கள். அடிக்கிறதுக்கு கையெல்லாம் ஓங்கிட்டு போனாங்க, தடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கடுத்து இன்னும் கூட சொன்னாங்க, என்ன தெரியுமா, தடுக்காதீங்க, யூரின் போய்கிட்டு இருக்கிற போது தடுக்காதீங்க, யூரின் முழுக்க இருந்து முடிக்கட்டும்னாங்க. அல்லாஹு அக்பர், எவ்வளோ பெரிய முன்மாதிரி. ஃபுல்லாக இருந்துக்கட்டும், இருக்க விடுங்கன்னாங்க. அவர் யூரின் முழுக்க இருந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாங்க, இது அல்லாஹுவை சஜிதா செய்யக்கூடிய இடம், இங்கே யூரின் போகக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் தன்னுடைய செயலை அப்படி உணர்ந்து பின்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது நாம் வரலாற்றில் பார்க்குறோம். அந்த அடியை அடிச்சிருந்தா மனசில் என்ன வந்திருக்கும், வன்மை வந்திருக்கும். இவங்கெல்லாம் அடித்தாங்கடா, இந்த முஸ்லீம்கள் தாண்டா அடித்தாங்க, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்கிற அந்த வைராக்கியத்தில் அவர்கள் சென்றிருப்பாங்க. ஆனால் அப்படியே அல்ல. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை வழிமுறையை நமக்கு தந்திருக்கிறாங்க. இன்றைய தலைப்பு என்ன தெரியுமா, நன்றாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நன்றாக நடந்து கொள்ளுங்கள், எல்லாரிடத்துலையும் மிகச்சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படி நீங்கள் மிகச்சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பது தான் இந்த ஜும்ஆவுடைய தலைப்பு. ஆகவே அப்படிப்பட்ட மிகச்சிறந்த முறையில் மனிதர்கள் மத்தியிலே இந்த உலகத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை, அப்படிப்பட்ட ஒரு நிலையை வல்லநாயன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.